அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். 7 வானத்தை படைத்து அரிசை அமைத்து அதில் அமர்ந்து வானத்தில் ஏறுவதையும் இறங்குவதையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து, நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துவா பரக்கத்தினாலும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு, உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ஆன்மீக முறையில் ஓதி விடப்படும் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு குணமாகும். அத்தியாயம் 2 வசனம் 69. அதன் நிறம் யாது என்பதை விளக்கும்படி நமக்காக இறைவனிடம் வேண்டுவீராக என அவர்கள் கூறினார்கள். திடமாக அது மஞ்சள் நிறமுள்ள பசுமாடு, கெட்டியான பார்ப்பவர்களுக்கு பரவசம் அளிக்கும் அதன் நிறம் என அவன் கூறுகிறான் என்று அவர் மூசா கூறினார். உதாரணம், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பசுமாட்டை அறுத்து குர்பான் கொடுண்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தார்களுக்கு சொல்லும் பொழுது, அதை குர்பான் கொடுக்கலாம். அதை குர்பான் கொடுக்காம அது என்ன கலரு, அதை நீங்கள் உங்களுடைய இறைவன்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தார்கள் மூசாவிடம் கேட்டார்கள். அதுக்கு ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான்னா, பார்ப்பவர்களுக்கு பரவசம் ஊட்டக்கூடிய மஞ்சள் நிற மாடு அப்படின்ட்டு இறைவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தார்களுக்கு சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுடைய கட்டளைகளை அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு ஈமானை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பானாக. உங்களுக்கும் எனக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஆமானோமாலுடைய பட்டோலை வலது கரத்தில் கொடுத்து சிராத்துல் முஸ்தகீனுடைய பாலத்தில் மின்னல் வேகத்தில் கடக்க செய்வானாக என்று சொல்லி எனது சிறிய உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.